Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இந்த உலகத்துல பென்சிலை யூஸ் பண்ணாதவங்கன்னு யாருமே இல்ல. பென்சில் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, இப்ப கூட பல பெரியவங்க பென்சிலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜினியர், ஆர்டிஸ்ட், கார்பெண்டர்னு பல பேருக்கு அவங்க ப்ரொஃபஷனுக்கு பென்சில் ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பென்சிலோட ஹிஸ்டரி, பென்சிலை எப்படி தயாரிக்கிறாங்க, அது மட்டும் இல்ல பென்சில் தப்பு பண்ணுச்சுன்னா அது அழிக்கிற அதோட தம்பி ரப்பரையும் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முதல்ல பென்சிலோட ஹிஸ்டரியை கொஞ்சம் ஷார்ட்டா பாத்துடலாம். பென்னை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முன்னாடியே பென்சிலை மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பென்சில் உருவாகிறதுக்கு மூல காரணமே கிராஃபைட் தான். இந்த கிராஃபைட்டை இங்கிலாந்துல 1564ல தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த கிராஃபைட்டை வச்சு அந்த காலத்து மக்கள் ஆடு மேல மார்க் போட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச காலத்திலேயே கிராஃபைட்டை வச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா கிராஃபைட் ரொம்ப ஸ்மூத்தா இருந்ததுனால எழுத ஆரம்பிக்கும் போது உடைய ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து எழுதினாலும் உடனே உடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிராஃபைட் உடையக்கூடாதுன்றதுக்காக அது மேல நூலை சுத்தி அதை வச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1790ல பிரான்ஸ் சயின்டிஸ்ட் நிக்கோலஸ் ஜாக்வஸ் கிராஃபைட் கூட மண்ணையும் தண்ணியையும் கலந்து அதை பேஸ்டா மாத்தினாரு. அதுக்கப்புறம் அதை வெயில காய வச்சு எடுத்தாரு. கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை மண்ல போட்டு நல்லா சூடு பண்ணாரு. இப்ப இந்த லெட் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1795ல 2 கட்டைக்கு நடுவுல இந்த லெட்டை வச்சு ஒன்னு தயாரிச்சாரு. அதுதான் முதல்ல தயாரிக்கப்பட்ட பென்சில். அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த பென்சிலோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்ப நாம யூஸ் பண்ற ரெகுலர் பென்சிலோட ஸ்ட்ரக்சருக்கு மாத்திட்டாங்க. சரி வாங்க பிரசன்ட்ல இப்ப எப்படி பென்சிலை தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல பென்சிலோட லெட்டை தயாரிக்கிறாங்க. அதுக்கு கிராஃபைட், கிளே, தண்ணி இத மூணுத்தையும் கரெக்டான ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த பேஸ்ட பிரஸிங் மிஷின் மூலமா லெட்டா மாத்துறாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல அந்த லெட் எல்லாத்தையுமே எடுத்து ட்ரை பண்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல அந்த லெட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அடுத்த ஸ்டேஜ்ல அந்த லெட் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல ஃபில் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஹீட் பண்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல லெட் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுது. இப்போ இந்த லெட் எல்லாத்துக்குமே ஒரு வேக்ஸால கோட்டிங் கொடுக்குறாங்க. இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் கலர் பென்சில் லெட்டையும் தயாரிக்கிறாங்க. இதுல கிராஃபைட் கூட கிளேக்கு பதிலா கலர் கிளே யூஸ் பண்றாங்க. எந்த கலர் லெட் வேணுமோ அந்த கலர் கிளேவை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நாம பார்த்த எல்லா ப்ரொசீஜரும் இந்த லெட்டுக்கும் சேம் தான். இப்போ லெட் தயாரிச்சாச்சு. இப்போ பென்சிலை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? பென்சிலுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த லெட்டை சுத்தி இருக்க கட்டை தான். அதுக்கு எல்லாரும் மெயினா யூஸ் பண்றது தேவ்தார் அப்படின்ற மரத்தோட கட்டையை தான். இங்க அந்த மிஷின் கட்டையில லெட் சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்தை வெட்டி எடுத்துரும். அடுத்த ஸ்டேஜ்ல வெட்டி எடுத்த இடத்துல மிஷின் ஒன்னு க்ளூ அப்ளை பண்ணும். அடுத்த ஸ்டேஜ்ல கன்வேயர் பெல்ட்ல வர கட்டை எல்லாத்தையுமே ஆல்டர்னேட்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வர கன்வேயர் பெல்ட்ல இருக்க கட்டை எல்லாத்துலயுமே லெட்டை பேஸ்ட் பண்றாங்க. இப்ப ஆல்டர்னேட்டா கட்டையை பிரிச்சு இன்னொரு கன்வேயர் பெல்ட்ல அனுப்பிச்சாங்கல்ல, அந்த கட்டைய லெட் அப்ளை பண்ண கட்டை மேல வச்சு நல்லா ஒட்டிடுறாங்க. இப்போ லெட்டை கிளீனா அந்த கட்டைக்குள்ள பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் பென்சிலை தயாரிக்கிற ஃபைனல் ஸ்டேஜ். மார்க்கெட்ல விதவிதமான ஷேப்ல பென்சில்ஸ் வருதுல்ல, அது எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான் தயாராகுது. எந்த ஷேப்ல பென்சில் வேணுமோ அந்த ஷேப்ல பென்சிலை கட் பண்ணுவாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல பென்சிலுக்கு கலர் கொடுப்பாங்க. எத்தனை கலர் எத்தனை பென்சிலுக்கு அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி கலரிங் பண்ணுவாங்க. அந்த கலரிங் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியோட ஸ்டாம்பை அது மேல ஃபில் பண்ணுவாங்க. கடைசியில பென்சிலோட எட்ஜை என்ன கலர் கொடுத்தாங்களோ அந்த கலர்ல டிப் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே டிராயிங் ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. ஃபினிஷிங்ல குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க.
இதுக்காக ரேண்டமா ஒரு பென்சில் எடுத்து ஷார்ப் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஒரு நல்ல லெட் கிட்டத்தட்ட 2 kg பிரஷர் வரைக்கும் தாங்கும். கடைசியில இன்னொரு தடவை மேனுவலா விஷுவலா செக் பண்ணுவாங்க. ஃபைனலா பேக்கிங்க்கு அனுப்பிச்சிருவாங்க. சரி வாங்க இப்போ எரேசர் எப்படி ரெடி பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிங்க் எரேசர் ரெடி பண்றதுக்கு தேவையான மெயின் ஐட்டம் சிந்தட்டிக் ரப்பர். அவை பேக் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.